வெல்கம் டு நேஷனல் டாக் தமிழ். விஜய் அரசியல் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த 2-3 நாள்ல. அது எந்தெந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிறங்கிறத நம்ம விரிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கண்டென்ட்குள்ளே போயிடலாம். விஜய் வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு விஜய்க்கு வந்து ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கணுங்கிற ஒரு இது இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிருஷ்ணா? நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிச்சிருவாங்களா? அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பதவி ஏற்றிருந்தாரு. இப்போ இன்னைக்கு வந்து ஜேசிடி பிரபாகரனை வந்து ஸ்பீக்கராக போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அவர் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளைக்கு நடக்க போகுது. அதில் அவருக்கு ஆதரவு கிடைக்குதா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரியும். ஆனால் மேக்சிமம் வந்து அவர் அதை ஜெயிச்சிடுவார்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு தேவையான பெரும்பான்மைக்கு அதிகமாகவே இருக்குது. 120 119 எம்எல்ஏ ஆதரவு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏடிஎம்கேல இருந்து வேறு சில எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஈஸியாக வந்து இந்த வாக்கெடுப்பை வந்து ஜெயிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவர் எல்லா எதிர்கட்சியும் போய் சந்திக்கிறாரு. ஸோ இதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த நம்பர் கிடைச்சிடும்னு தான் தோணுது. ஓகே, எதிர்கட்சியை போய் சந்திக்க சொன்னது ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக நேற்று முந்தானத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களையும் போய் தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்காரு. திமுக ஆகட்டும், என்டிகே ஆகட்டும், வைகோ, இவங்க எல்லாத்தையுமே போய் சந்திச்சுட்டே இருக்காரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவங்க சைடு வந்து அரசியல் மாண்புன்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்ல ஜஸ்ட் சும்மா பார்க்க போனதா? கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது இதில். ஏன்னா நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது அவங்கள போய் சந்திக்கும் போது அந்த கட்சிகள் அவங்க வந்து கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு தோணும் அவங்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இப்போ சீமானுக்கெல்லாம் எந்த சீட்டும் இல்லை, அவரையும் போய் சந்திச்சிருக்காரு. ஸோ அவர் எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு. இன்னைக்கு ஐயுஎம்எல், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ்ன்னு எல்லாரையும் போய் சந்திச்சிருக்காரு. ஒரு கட்சி விடாமல் எல்லாரையும் போய் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி சந்திச்சிருக்காரு. ஆனால் இபிஎஸ்ஸை சந்திக்கல. இதில் ஒரு அரசியல் இருக்குது அவருக்கு. இப்போ அவர் எல்லாரையும் சந்திக்கிறாருன்னா முன்னாள் முதலமைச்சரான இபிஎஸ்ஸை ஏன் சந்திக்கல? ஸோ அவர் இதில் ஒரு பாலிடிக்ஸை லைட்டாக உள்ளே கொண்டு வராரு. பட் இது ஒரு நல்ல அரசியல் மாண்பு தான். ஏன்னா எதிரி கட்சியாக இல்லாமல் எல்லாரையும் போய் சந்திக்கிறது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். சிவி சண்முகம் தலைமையில வந்து அதிமுக கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கு. இந்த கட்சி இப்படி 2ஆ உடையறதுனால ஃபியூச்சர்ல அதிமுக கட்சி இருக்குமா என்னங்கிறது ஒரு பேச்சு பொருளா போயிருக்கு. ஜெயலலிதா கட்சியை வந்து இப்படி ஈஸியா உடைச்சு போட்டு போறாங்களேங்கிற மாதிரி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சி ஈஸியா உடைஞ்சிருமா, இல்ல ஏதாவது சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கா அவங்களுக்குள்ள? அவ்வளோதான், முக்கால்வாசி உடஞ்ச மாதிரி தான் கட்சி. ஏன்னா இன்னைக்கு சிவி சண்முகம் கிளியராக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ எந்த விதமான கூட்டணியிலையும் இல்லை, நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அவங்க வந்து எஸ்பி வேலுமணியை வந்து அவங்க சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்புறம் விஜயபாஸ்கரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எஸ்பி வேலுமணி தான் தலைமைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது அவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே அவரை ஃபோட்டோவை காரில் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இப்போ எடப்பாடியும் அதுக்கான காட்டமான விமர்சனங்களை வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன கிழிச்சிங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களால் நிற்க முடியல அப்படின்னு சிவி சண்முகத்துக்கு எதிராக ஒரு ட்வீட்லாம் ஏடிஎம்கே அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வந்துச்சு. கண்டிப்பாக இப்போ உடஞ்ச மாதிரி தான் முக்கால்வாசி. இப்போ விஜய் கூட போய் சந்திச்சிருக்காரு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தை. ஸோ அந்த கட்சி உடஞ்சிடுச்சின்னு தான் அர்த்தம். அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக நாளைக்கு ஓட்டு போட்டால் கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு ஏடிஎம்கே அஃபிஷியல் வெப்சைட் சொல்லியிருக்கு. ஸோ என்ன நடவடிக்கை அவங்க எடுக்கப்படும்? கட்சியிலேருந்து நீக்கப்படுவாங்க. நீக்கப்பட்டாலும் 3/2 பங்குங்கிற விகிதத்தில் இவங்களுக்கு பதவி போகாது. ஏன்னா 30 பேர் இந்தாண்ட வேலுமணி சைடில் இருக்காங்க, 17 பேர் தான் எடப்பாடி சைடில் இருக்காங்க. ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும்போது எந்த சைடு அதிக எம்எல்ஏ இருக்கோ அந்த சைடு தான் கட்சி போகுங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள்லாம் போயிருக்கு. ஸோ கட்சியே முழுமையாக எஸ்பி வேலுமணி கையில் போகக்கூட சான்சஸ் இருக்குது. அப்படி நடக்கலைன்னா இந்த மேலே பிஜேபி சப்போர்ட்டில் எடப்பாடி வந்து எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் கட்சி ஸ்ப்ளிட் ஆனால் விஜய்க்கு தான் நல்லது. இப்போ அவருக்கு ஆதரவு அதிகரிக்கும். ஸோ இதனால் அவருக்கு தான் நல்லது. ஓகே, நாளைக்கு பெரும்பான்மை காட்டும் போது அதிமுக பிரிஞ்சு வந்த எஸ்பி வேலுமணி இவங்களும் சேர வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா விஜய்க்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்லயே தெளிவா அவர் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம தலைமையை மாற்றணும், அதை வந்து நாங்க கூடி பேசி முடிவெடுப்போம்,
அவங்க வந்து பொதுக்குழுவை கூட்டணும் பொதுச் செயலாளர் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து எடப்பாடியை மாற்றணும் பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அப்படின்னு அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. ஓகே. திரும்ப இப்போ வந்து பகிரங்கமா பேட்டி குடுத்துருக்காரு. இந்த மாரி என்ன வச்சு என்ன சிஎம்மா அதிமுகவும், திமுகவும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. என்ன சிஎம் ஆக்குற மாரி அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு சர்ச்சைய கிளப்பியிருக்காரு. இது எந்த மாரி பார்க்கப்படுது? அது நமக்கு தெரிஞ்சது தான். அவ விஜய சிஎம்மா பதவி ஏற்க விடாம ஒரு 2, 3 நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது திருமா கிட்ட போய் பேசுறது, அவரும் டைம் எடுத்துக்கிட்டாரு டிசிஷன் எடுக்க. ஸோ அது உள்ள போயிட்டே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே எடப்பாடி சிஎம் ஆகி இவங்க டிஎம்கே வெளியே இருந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி போச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகலன்ட்டு இவரை சிஎம் ஆக்குறேன் திருமாவளவனை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அணுகியிருக்காங்க. எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி 2 பேரும் என்னை அணுகுனாங்க. நான் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அவரும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. பட் மற்ற கட்சிகளும் ஒத்துக்கணும்ல. இப்போ பிஎம்கே சப்போர்ட் இல்லைன்னா இவரும் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. ஸோ பிஎம்கே எல்லாரும் ஒத்துக்கணுங்கப்ப அது ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. ஸோ அதனால அவங்க கட்சிக்குள்ளேயே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்லாம் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து மெட்டீரியல்ஸ் ஆகலை. இப்போ நேற்று வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து சிவி சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவோட கூட்டணி வைக்க எடப்பாடி முயன்றாரு அப்படின்னு ஒரு அதாவது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வேறு வச்சிருக்காரு. அதுக்கு வந்து ஏடிஎம்கே அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து அது எதுவுமே நடக்கலை, அப்படிலாம் நடக்கலைன்னு பதில் சொல்லியிருக்காங்க. டிஎம்கேல இருக்க ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு, ஒரு முக்கிய தலைவர் கூட சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலான்ட்டு. பட் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அவங்க அப்படி சொல்றாங்க. இதே தலைமையில இன்னைக்கு காலையில அதிரடியா வந்து ஒரு இதை சொல்லியிருந்தாரு. ஸ்கூல், காலேஜ் அதுக்கப்புறம் வந்து வழிபாடு தலங்கள் பக்கத்துல இருக்க எல்லா டாஸ்மார்க்கையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 717 டாஸ்மாக் பக்கம் க்ளோஸ் பண்றதா வந்து 2 வாரத்துக்குள்ள டைம் கொடுத்துருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு நல்ல நடவடிக்கை. அவர் வந்து சினிமாவில் வர மாதிரி அதிரடியாக ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு முதல் கட்டமாக கொஞ்சம் கடைங்களை மூடியிருக்காங்க. படிப்படியாக 714 ஏதோ 15 கடையோ மூடப்படும்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். பார்ப்போம் முழுமையாக மூடுறாங்களா அவங்க சொன்னதை அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பல நடவடிக்கைகளை புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. மணல் கடத்தல் அதெல்லாம் நிறுத்துறேன்னு சொல்லி. ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்.